சூப்பராக பாயாசத்துக்கு ஒரு ஹோட்டல் ஸ்டைல் உளுந்து வடை செய்யலாம் வாங்க. ஆரம்பிக்கலாங்களா? 1.5 மணி நேரம் ஊற வச்ச உளுந்தோட ஒரு துண்டு இஞ்சியை நீங்கள் பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே 25 ml தண்ணி விட்டு கொஞ்சம் இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சிருக்கோம். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அது கூடவே பச்சை மிளகா, சீரகம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா கையை விட்டு நல்லா பீட் பண்ண மாதிரி இதை மிக்ஸ் பண்ணணும். உடனே சுடுறதாக இருந்தால் உப்பு ஆட் பண்ணுங்கள். இல்லைனா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு எப்போ சுட போகிறீங்களோ அப்போ மட்டும் உப்பு ஆட் பண்ணி நீங்கள் சுட்டால் போதும். பேக்கிங் சோடா கொஞ்சமாக போட்டுக்குங்க. எண்ணெய் உப்பை இப்போ ஆட் பண்ணி நல்லா இப்படி அடித்து ஹோட்டலில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு உளுந்து வடை சூப்பராக கிடைக்கும். உளுந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அதுக்கு மேலே ஊறக்கூடாது. ரொம்ப ஊறிச்சுன்னா எண்ணெய் பிடிக்கும். அதில் எண்ணெய் ஊற்றியாச்சு. உளுந்துக்கு பக்கத்துலேயே இப்படி தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியை தொட்டுட்டு இப்படி பந்து போல் வரணும். இப்படி எடுத்து கையில் ஒரு ஓட்டையை போட்டு அப்படி போட்டுட்டிங்கன்னா சூப்பரான மெதுவடை ரெடி. எண்ணெய் சூடு என்னதோ கொஞ்சம் நம்ம தீயை வந்து குறைச்சிடணும். ஏன்னா ரொம்ப தீ இருந்ததுனாக்கா மேலே வந்து ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன் ஆகிடும், உள்ளே வந்து மாவு வேகாது. ஸோ எண்ணெய் சூடானதுமே கொஞ்சம் நீங்கள் ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வடைகளை வந்து ஒன்று போடலாம். நான் வந்து எண்ணெய் குறைச்சலாக தான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய செய்யும்போது நீங்கள் நல்லா பெரிய கடாயில் நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டு நீங்கள் செய்யலாம். இதில் இன்னொன்று என்னென்னாக்கா கொஞ்சம் தேங்காவை பல்லாக கட் பண்ணி போட்டு நீங்கள் உருண்டையாக போட்டிங்கனாக்கா மைசூர் போண்டா ரெடி. அவ்வளோதாங்க. சின்ன சின்ன வேரியேஷனில் தாங்க ஒவ்வொரு டிஷ்ஷும் பிறக்குது. தேங்காய் சட்னி சாம்பாரோட மெதுவோட சூப்பர் காம்பினேஷன். ஆனால் நான் பாயாசத்தோடு சாப்பிட போகிறேன்.